நாடாளுமன்றத்தில் எதிரொலித்த நீட் முறைகேடு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பேச்சு ஏற்படுத்திய அதிர்வலை குறித்து இன்றைய செய்தியாளர் பார்வையில் பார்க்க இருக்கிறோம். அதற்காக செய்தியாளர்கள் முருகேசன் மற்றும் கணபதி ஆகியோர் இணைந்துள்ளனர். அவர்களிடம் பேசலாம். முதலாவதாக, தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பிறகு விஜய் பங்கேற்கும் முதல் மேடை நிகழ்ச்சி என்பதால் கல்வி விருது வழங்கும் விழா மிகுந்த எதிர்பார்ப்பை எகிர வைத்தது. அதனை சற்றும் பொய்யாக்காமல் நிகழ்ச்சியில் விஜய் பேசியது வைரல் கண்டென்ட்டாக மாறியுள்ளது. அதற்கு வாழ்த்து தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியும் தற்போது ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. அவை குறித்துதான் இன்றைய செய்தியாளர் பார்வையில் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக முருகேசன், நீங்க சொல்லுங்க. கடந்த முறை அவரு பல்வேறு தலைவர்கள், அம்பேத்கர், அண்ணா, பெரியார் உள்ளிட்ட தலைவர்கள் பத்தி பேசினாரு. ஆனா இந்த முறை விஜய் பேசும்போது சரியான தலைவர்கள் இல்ல அப்படிங்கறத குறிப்பிட்டு பேசினாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? பிரியதர்ஷினி, தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா சென்னை திருவண்ணாமலை நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் என்ன பேசப் போகிறார் என்பதை அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல தமிழகமே உற்று நோக்கி பார்த்துக் கொண்டது. என்ன காரணம் என்றால், தமிழக அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு நடிகர் விஜய் பங்கேற்கக்கூடிய முதல் பொது மேடை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய தினத்தில் அவர் கலந்து கொண்டார். இதற்கு முன்பு கட்சி பதிவு செய்த பிறகு எந்த ஒரு நிகழ்ச்சியில் பொதுவில் பேசவில்லை. முதல் மேடையாக அவர் அரசியல் கட்சி தலைவராக இந்த மேடையில் பேசியிருக்கிறார். அதற்கு முன்னதாக கடந்த ஆண்டு இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அவர் பேசிய வார்த்தைகளை எல்லாம் முற்று கவனிக்கும் போது சில குறிப்பிட்ட இதை மட்டும் பார்க்கலாம். என்னன்னா, அசுரன் படத்தினுடைய ஒரு வசங்கள் சொன்னாரு. ஒருத்தர் காடு வச்சிருந்தா காடை பிடிங்கிடுவாங்க, பணம் வச்சிருந்தா பணத்தை பிடிங்கிடுவாங்க, நகை வச்சிருந்தா நகையை பிடிங்கிடுவாங்க, ஆனா கல்வி இருந்தா மட்டும் கல்வியை பிடுங்க முடியாது அப்படின்ற ஒரு வசனத்தை குறிப்பிட்டு பேசி கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பேசியவர்களுடன் பெரியார், அம்பேத்கர், காமராஜர் எல்லாம் நீங்க பற்றி தெரிஞ்சுக்கங்க. தமிழகத்தில் அரசியல் கட்சி நீங்களும் எதிர்கால வாக்காளர்கள், நீங்க தான் ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவர்களை உருவாக்க முடியும். ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது உங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்க என்ற ஒரு கருத்தை தான் கடந்த ஆண்டு இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் விஜய் பேசியிருந்தாரு. ஆனால் இந்த முறை ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் வந்த பிறகு பேசிய மேடையில் அவருடைய பேச்சின் தோரணையும் மற்றும் அவருடைய கருத்துக்களுமே ஒரு அரசை விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் கண்டுள்ளதாக நாம் பார்க்க முடியுது. ஏனென்றால் தமிழகத்தில் அரசியல் கட்சி நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்றது ஆணித்தனமாக பதிவு செஞ்சிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கிறது, பயன்பாடு அதிகரித்திருக்கிறது. இதற்காக ஆளும் அரசு தவறிவிட்டது அப்படின்ற குற்றச்சாட்டை நான் இங்க முன்வைக்க வரல. அதற்கான மேடையும் இது இல்ல அப்படின்றத விமர்சனம் செஞ்சுவிட்டு விமர்சனம் செய்யாத மாதிரியே நழுவி போயிருக்காரு. மேலும் இந்த விஷயத்தை பார்த்தோம்னா, இங்க இருக்க அனைத்து மாணவ மாணவிகள் மத்தியிலும் மற்றும் பெற்றோர் மத்தியிலும் இந்த விஷயத்தை மிக பெரிதும் உன்னிப்பாக கவனித்து அனைவருமே விஜயை பாராட்டுகிறாங்க. தைரியமாக ஒரு நடிகராக இருந்து எந்த யாரிடம் எதிர்பாலம் இல்லாமல் தன்னுடைய சொந்த காசை செலவு செய்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தை வழங்குவதோடு அரசியல் கட்சி ஆளும் கட்சியை எதிர்த்தே ஒரு கருத்தை முன்வைத்திருக்காரு. எனவே இது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் தான் என்பதையும் இங்கு ஆணித்தரமாக இங்க இருக்க பார்வையாளர்கள் பார்க்கிறாங்க. பிரியதர்ஷினி, நிச்சயமா முருகேசன், அந்த நிகழ்ச்சி மேடையில பேசும்போது பல்வேறு கருத்துக்களை விஜய் சொன்னாரு. ஒரு புறம் அவர் அரசியல் கட்சி அதிகாரப்பூர்வமா ஆரம்பிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு முதல் மேடையில பங்கேற்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட விஜயோட கட்சியோட கொள்கை என்ன அப்படிங்கிற விவரங்களே வெளிவராத நிலையில நம்ம புதிய தலைமுறை கிட்ட சீமான் பிரத்யேகமா பேசும்போது சொன்னாரு, கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? கொள்கையே வெளிவராத பட்சத்துல கூட்டணி அப்படிங்கிற பேச்செல்லாம் அடிபடுதே. சீமானை பொறுத்தவரைக்கும் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்துதான் அரசியல் கட்சியை முன்னோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தை தமிழர் தான் ஆள வேண்டும் என்ற ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடியவர். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது அவரை கடுமையாக விமர்சித்தவர்களில் முதன்மையானவர் சீமான் என்று குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு பல கீழ்த்தரமான சில வார்த்தைகளும் கூடிய ரஜினிகாந்த் விமர்சித்திருக்காரு. ஆனால் விஜய் அரசியலுக்கு வரும்போது அவருக்கு ஆரம்ப துவக்கத்திலிருந்தே விஜய் ஆதரித்து எனது தம்பி அவர் வருவது என்ன தவறு இருக்கிறது, வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளிலும் தவறாம நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காரு. இதே போன்று பல்வேறு நிகழ்வில் நீங்கள் கூட்டணி அமைப்பில் காலம் வரட்டும், தேர்தல் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த நிலையில் தான் நேற்றைய தினம் அதிமுக சார்பில் ஆளும் திமுக அரசை எதிர்த்து உண்ணாவிரத போராட்டம் நடந்தது, கள்ளக்குறிச்சி சாராய்க்கு எதிராக. அப்போது கூட அதிமுக சார்பாக நடந்த போராட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கள் தலைப்பில் வாழ்த்து செய்து கொடுத்திருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க 8% வாக்குகள் பெற்று தமிழகத்தில் 3வது பெரிய கட்சியாக உருவெடுத்தாமல் அவங்களுடைய அரசியல் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக மாறிக்கனால புது தெம்புடன் அந்த கட்சியினர் இருக்கிறாங்க. எனவே இன்னும் வரும் காலங்களில் நாம் தொடர்ந்து தனித்தின்று போட்டியிட்டு தோல்வியை தழுவதை காட்டிலும் கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்று கட்சிகள் நினைக்கிறாங்க. எதிர்கட்டாக விஜயகாந்த் எப்படி எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து உயர்ந்தாரோ அதே அளவுக்கு நாமளும் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கின்ற ரீதியில் தான் இருக்காங்க. அதன் அடிப்படையில் அவர்
துவக்கத்திலிருந்தே நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருந்து வரவேற்றிருக்காரு. அதன் அடிப்படையில் தற்போது வந்து கட்சி ஆரம்பித்தவுடன் அவருடைய கட்சிக்கு பதிவு பெற்றதுக்கு அங்கீகாரம் கிடைத்த கூட வந்து சீமான் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அந்த அடிப்படையில் தான் தற்போதும் இந்த நிகழ்ச்சியில் வந்து தைரியமாக வந்து ஆளும் கட்சியை எதிர்த்து பேசியதால் வந்து இரண்டாவது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்காகவும் இந்த ஒரு வாழ்த்து கடிதம் அனுப்பிச்சிருக்காருன்னு பார்க்கலாம். பிரியதர்ஷினி, பல்வேறு தகவல்களை சொன்னீங்க. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முருகேசன்.